கல்லூரி மருத்துவமனை மற்றும் லலிதாம்பிகை மருத்துவமனை சார்பில் வேலூரில் இலவச மருத்துவ முகாம், மகளிர் தின விழாவும் கொண்டாடப்பட்டது. வேலூர் சலவன்பேட்டையில் மகளிர் தினத்தை முன்னிட்டு ஏசிஎஸ் மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையின் சார்பில் மருத்துவ முகாம் நடைபெற்றது. இதனை லலிதாம்பிகை ஏசி சண்முகம் துவக்கி வைத்தார். இதில் பொது மருத்துவம் மற்றும் கண் பரிசோதனை, நீரிழிவு நோய், இரத்த அழுத்தம் ஆகியவைகள் பரிசோதனை செய்யப்பட்டது. மேலும் மகளிர் தின விழாவும் கொண்டாடப்பட்டது. கோத்தகிரி மேட்டுப்பாளையம் சாலையில் உள்ள குஞ்சப்பனை பகுதியில் பழங்குடியின பெண்களுடன் மாவட்ட ஆட்சியர் உற்சாகமாக நடனமாடி அனைவரையும் கவர்ந்தார். நீலகிரி மாவட்டம் கோத்தகிரி அருகே உள்ள குஞ்சப்பனை பழங்குடியின கிராமத்தில் மகளிர் தினத்தை முன்னிட்டு நிகழ்ச்சிகள் நடைபெற்றது. இதில் மாவட்ட ஆட்சியர் அருணா மற்றும் மாவட்ட வருவாய் அலுவலர் கீர்த்தி பிரியதர்ஷினி ஆகியோர் கலந்து கொண்டு குழந்தைகளை, பெண்களுக்கான பல்வேறு போட்டிகளை நடத்தினர். இந்நிகழ்ச்சியில் பழங்குடியின பெண்களுடன் மாவட்ட ஆட்சியர் அருணா மற்றும் மாவட்ட வருவாய் அலுவலர் கீர்த்தி பிரியதர்ஷினி பழங்குடியின பெண்களுடன் உற்சாகமாக நடனமாடினார். இது அனைவரையும் கவர்ந்தது. மேலும் போட்டிகளில் வெற்றி பெற்ற பெண்கள் மற்றும் குழந்தைகளுக்கு பரிசுகள் வழங்கப்பட்டது. இந்நிகழ்ச்சியில் பழங்குடியினர் மற்றும் அரசு துறை அதிகாரிகள் கலந்து கொண்டனர். வாணியம்பாடியில் புதிய நீதி கட்சியின் சார்பில் மாரத்தான் போட்டி நடைபெற்றது. திருப்பத்தூர் மாவட்டம் வாணியம்பாடி நகராட்சி அலுவலகம் முன்பு புதிய நீதி கட்சி சார்பில் போதைப் பொருட்கள் விழிப்புணர்வு மாரத்தான் போட்டி அக்கட்சியின் நிறுவன தலைவர் ஏசி சண்முகம் தலைமையில் நடைபெற்றது. இந்த மாரத்தான் போட்டியில் பள்ளி, கல்லூரி மாணவர்கள் மற்றும் பொதுமக்கள் என பலர் கலந்து கொண்டனர். வாணியம்பாடி நகராட்சியில் தொடங்கிய இந்த மாரத்தான் போட்டி ஜின்னா ரோடு, கச்சேரி சாலை ஆகிய வழியாக 5 கிலோமீட்டர் தூரம் சென்று மீண்டும் நகராட்சி அலுவலகம் முன்பு நிறைவு பெற்றது. மேலும் மாரத்தான் போட்டியில் வெற்றி பெற்றவர்களுக்கு ரொக்க பணத்தையும், பங்கேற்றவர்களுக்கு பரிசு பொருட்களையும் ஏசி சண்முகம் மற்றும் அக்கட்சியினர் வழங்கினர். பாடல் பெற்ற தலமான அவினாசி லிங்கேஸ்வரர் கோயிலில் மகா சிவராத்திரியை முன்னிட்டு சிறப்பு அபிஷேகம் மற்றும் அலங்கார பூஜைகள் நடைபெற்றது. திருப்பூர் மாவட்டம் அவினாசியில் உள்ள அவினாசி லிங்கேஸ்வரர் கோயில் நாயன்மார்களால் பாடல் பெற்ற பெருமைக்குரிய தலமாகும். காசியில் வாசி அவினாசி என்று காசிக்கு நிகராக போற்றப்படும் இக்கோவிலில் மகா சிவராத்திரி மிக சிறப்பாக கொண்டாடப்பட்டது. அவினாசி லிங்கேஸ்வரர் திருக்கோயிலில் கருணாம்பிகை உடலமர் அவினாசி லிங்கேஸ்வரர் உற்சவர்களுக்கு முதல் கால பூஜையாக 16 திரவியங்களில் சிறப்பு அபிஷேகம் நடைபெற்றது. அதனைத் தொடர்ந்து கால பூஜைகள் நடைபெறுகிறது. 12 திருமுறை பாராயணத்துடன் மகா சிவராத்திரி பூஜை சிறப்பாக நடைபெற்றது. மேலும் இந்நிகழ்ச்சியில் பரதநாட்டியம் உள்ளிட்ட பாரம்பரிய கலைகள் நடைபெற்றது. திருக்கரவாசல் ஆதிவிடங்க தியாகராஜர் சுவாமி கோயிலில் மகா சிவராத்திரியை முன்னிட்டு 18,008 சிவதீபங்கள் ஏற்றி பக்தர்கள் வழிபாடு செய்தனர். திருவாரூர் மாவட்டம் திருக்காரவாசல் பகுதியில் பிரசித்தி பெற்ற ஆதிவிடங்க தியாகராஜர் சுவாமி கோயில் மகா சிவராத்திரியை முன்னிட்டு பஞ்சமூர்த்திகள் சோமஸ்கந்தர் சர்வ அலங்காரத்தில் காட்சி கொடுத்தனர். மேலும் கோயில் வளாகம் மற்றும் தீர்த்த குளத்தை சுற்றி 18,008 சிவதீபங்கள் ஏற்றப்பட்டு சிறப்பு பூஜை மற்றும் சிறப்பு அபிஷேகம் நடைபெற்றது. அதனைத் தொடர்ந்து அம்பாளுக்கு சுமார் 25 லட்சம் ரூபாய் மதிப்பிலான பணம், காய்கறி, பழங்கள் மற்றும் இனிப்பு வகைகளை கொண்ட அலங்காரத்துடன் பக்தர்களுக்கு காட்சியளித்தார். இதில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சாமி தரிசனம் செய்தனர். மணப்பாறையை அடுத்த கலிங்கம்பட்டியில் ஜல்லிக்கட்டு போட்டி நடைபெற்றது. இப்போட்டியில் கலந்து கொண்ட மாடுபடி வீரர்கள் மாடுகளை அடக்கி அசத்தினர். திருச்சி மாவட்டம் மணப்பாறையை அடுத்த கலிங்கம்பட்டியில் ஜல்லிக்கட்டு போட்டி நடைபெற்றது. முன்னதாக இப்போட்டியை ஸ்ரீரங்கம் கோட்டாட்சியர் தட்சிணாமூர்த்தி தொடங்கி வைத்தார். அதனைத் தொடர்ந்து திருச்சி, திண்டுக்கல், மதுரை, சிவகங்கை, கரூர் உள்ளிட்ட பல்வேறு மாவட்டங்களிலிருந்து
காளைகள் வாடிவாசலில் அவிழ்த்து விடப்பட்டது. இதையடுத்து வெற்றி பெற்ற காளைகள் மற்றும் வீரர்களுக்கு பரிசு பொருட்கள் வழங்கப்பட்டன. இந்த ஜல்லிக்கட்டு போட்டியை ஆயிரக்கணக்கானோர் கண்டு ரசித்தனர். சர்வதேச மகளிர் தினத்தை முன்னிட்டு மயிலாடுதுறை தலைமை தபால் அஞ்சலகத்தில் பாலூட்டும் தாய்மார்கள் காத்திருக்கும் அறையின் திறப்பு விழா நடைபெற்றது. சர்வதேச மகளிர் தினத்தை முன்னிட்டு மயிலாடுதுறை தலைமை தபால் அஞ்சலகத்தில் ஆதார் அட்டை காத்திருப்பு கூடம் மற்றும் பாலூட்டும் தாய்மார்கள் காத்திருக்கும் அறை ஆகியவற்றின் திறப்பு விழா அஞ்சலக கோட்ட கண்காணிப்பாளர் ஆஷிப் இக்பால் தலைமையில் நடைபெற்றது. மேலும் இந்நிகழ்ச்சியில் பங்கேற்ற அனைத்து மகளிர் மற்றும் தாய்மார்களுக்கு இனிப்புகள் மற்றும் மலர் கொத்துகள் கொடுத்து வரவேற்பு அளிக்கப்பட்டது. பின்னர் புதிய காத்திருக்கும் அறையினை தாய்மார்கள் திறந்து வைத்து குத்துவிளக்கேற்றனர். மேலும் இந்த நிகழ்ச்சியில் அஞ்சலக அதிகாரிகள், ஊழியர்கள், பெண்கள் என பலர் கலந்து கொண்டனர். புதுப்பாளையத்தில் புதுப்பிக்கப்பட்ட எம்ஜிஆர் சிலையின் திறப்பு விழா மற்றும் நலத்திட்ட உதவிகள் வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. கடலூர் அடுத்த புதுப்பாளையத்தில் சிதலமடைந்த புதுப்பிக்கப்பட்ட எம்ஜிஆர் சிலையை கடலூர் வடக்கு மாவட்ட கழக செயலாளர் MC சம்பத் கலந்து கொண்டு திறந்து வைத்தார். இந்நிகழ்வில் 1000க்கும் மேற்பட்ட பொதுமக்களுக்கு நலத்திட்ட உதவிகள் மற்றும் அன்னதானம் வழங்கப்பட்டது. பின்னர் முன்னாள் அமைச்சர் MC சம்பத் செய்தியாளர்களை சந்தித்து பேசினார். அப்போது அவர் போதைப் புழக்கம் தமிழகத்தில் அதிகரித்து வருவதால் சட்ட ஒழுங்கு சீர்கெட்டு விட்டதாகவும் ஜாபர் சாதிக்கை உடனடியாக கைது செய்ய வேண்டும் எனவும் தெரிவித்தார். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா, மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் இயம்நாடு தொலைக்காட்சியுடன்.